ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்பில் வந்து கலந்துட்டுருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். கிருஷ்ண பல்ராம் கோவில் சார்பாக உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த பகவத்கீதை சத்சங்கத்தில் நீங்கள் வந்து கலந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி பகவத்கீதையில் நம்ம படிக்கிறது 5வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல். அதில் இன்றைக்கி படித்த ஸ்லோகம் வந்து 23வது பதம். சக்னோதி யசோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்த சசுகி நரஹ. இதில் பகவான் என்ன சொல்கிறாரு, ஒருவரால் தனது தற்போதைய உடலை நீக்கும் முன்பாக பௌதிக புலன்கள் உந்துதலை பொறுத்து கொண்டு காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடிந்தால் அவர் நன்கு நிலை பெற்றவராவார். இவ்வுலகிலேயே அவர் மகிழ்ச்சியுடன் இருப்பார். ஸோ பகவத்கீதையில் மொத்தம் 18 அத்தியாயம் இருக்குது. இந்த ஓரொரு அத்தியாயத்துக்கும் யோகம்னு பேர். 18 அத்தியாயத்துக்கும் 18 யோகம். ஃபஸ்ட்டு அத்தியாயம் அர்ஜுன விஷாட யோகம், 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம், 3வது அத்தியாயம் கர்மயோகம், 4வது அத்தியாயம் ஞான யோகம், 5வது அத்தியாயம் நிஷ்காம கர்மயோகம், 6வது அத்தியாயம் தியான யோகம். இந்த மாதிரி ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு பேர் யோகம். அப்போ யோகம்னா யோகான்னு என்னது? அடுத்த கேள்வி ஒரு யோகான்னா என்னது? யோகம் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் யோகம்னு பேர். 40 யோகான்னா என்னது? நீங்கள் நிறைய பேருக்கு யோகான்னா என்னென்னு தெரியாமல் யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யோகான்னா வெறும் உடற்பயிற்சி அல்ல. யோகா என்பதுக்கு அர்த்தம் வெறும் உடற்பயிற்சி இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் யோகான்னு சொல்லி உடற்பயிற்சி மட்டும் பண்ணுறாங்க. உடற்பயிற்சி மட்டும் பண்ணுறது ஆன்மீகம் அல்ல. அந்த உடற்பயிற்சி யோகத்தில் ஒரு நிலை. யோகத்தில் வந்து 8 நிலை இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு யோகா பண்ணுறதுல 8 நிலை இருக்குது யோகத்தில். அதுதான் அஷ்டாங்க யோகான்னு பேர். அஷ்டம்னா 8, அஷ்டமின்னு சொல்கிறோம் இல்லையா, அது 8வது நாள். அஷ்டாங்க யோகம்னா யோகத்தில் 8 நிலை இருக்குது. யமா, நியமா, பிரத்யாகாரா, பிராணாயாமா, ஆசனா, தாரணா, தியானா, சமாதி. 8th ஸ்டேஜ் தான் சமாதி. சமாதினா என்னது? அப்படியே உட்காந்துருப்பாங்க, உடல் சார்ந்த எந்த ஒரு உணர்வு இல்லாமல் அப்படியே மெய் மறந்த நிலையில் இருக்குது. தன்னை மறந்து. நீங்கள் ஒரு காலத்தில் சித்தர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சமாதி அடைஞ்சிட்டாரு, சித்தர் வந்து சமாதியில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு காலத்தில் உண்மையாலுமே இருக்கிறவங்க இருந்தாங்க. இப்போல்லாம் ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த யோக முறை இப்போ பயிற்சி பண்ண முடியாது. பரபரப்பான வாழ்க்கையில் இந்த மாதிரி யோக முறை இப்போ செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக யோகம்னாலே என்னன்னு தெரியல. யோகாங்கிற வார்த்தைக்கு, யோகா அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை யுஜ்யதே, யுஜ்யா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. யுஜ்யதேனா இணைக்கிறது, கனெக்ட் பண்ணுறது, இணைத்தல். யோகம் என்றால் இணைத்தல். எதோடு இணைக்கிறது? ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கிறது. அதாவது பகவானுக்கு நமக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி, தொடர்பு, இறைவனோடு தொடர்பு கொள்வது தான் யோகா. யோகான்னு என்னது? இறைவனோடு தொடர்பு கொள்வது, கனெக்ட் பண்ணுறது. இன்றைக்கி பெரும்பாலும் யோகாங்கிற பேரில் இறைவனையே விட்டுட்டாங்க.
இறைவனையே விட்டுட்டு வெறும் ஆசனம் மட்டும் பண்ணுறாங்க. அந்த பிராணாயாமா மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க. இன்றைக்கி நிறைய யோகா சென்டர்லாம் இருக்குது. வெளியில் போனீங்கன்னா நிறைய யோக மையங்கள்லாம் இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு அந்த முத்ரா சொல்லி கொடுக்குறோம், இந்த முத்ரா சொல்லித்தரோம், அந்த கிரியாவை உங்களுக்கு சொல்லித்தருவோம், இந்த கிரியாவை சொல்லித்தரோம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கடவுளை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிரசாசன், வஜ்ராசன், இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள்லாம் இருக்குது. பத்மாசனம், வஜ்ராசனம், சிரசாசனம், இந்த மாதிரி பல ஆசனங்கள் இருக்குது. இந்த ஆசனங்கள் பண்ணுறதுனால உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பிராணாயாமம் பண்ணுறாங்களே மூச்சு பயிற்சி, இப்படி ஒரு நாசியில் காற்று உள்ளே இழுப்பாங்க. அப்படியே ஒரு மூக்கு வழியாக காற்றை உள்ளே இழுத்து அப்படி நிறுத்தி அப்புறம் அப்படியே இன்னொரு மூக்கு வழியாக வரும். இது பிராணாயாமம். இந்த பிராணாயாம பயிற்சியை ஒருத்தர் தினமும் பண்ணால் நீண்ட ஆயுள் இருக்கலாம். ஆயுள் காலம் நீண்டும். நம்முடைய ஆயுள் காலமே மூச்சு சுவாசத்தில் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இவர் உங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்குமா ஐயா? இவர் 50 வயசுன்னா இந்த 50 வயசு நம்ம வருஷத்தை வச்சு சொல்கிறோம். ஆனால் வருஷத்தை வச்சு இல்லை நம்ம ஆயுள். நம்ம எவ்வளோ சுவாசம் உள்ளே இருக்கிறோம், எவ்வளோ சுவாசம் வெளியே விடுறோம், அதுதான் நம்ம ஆயுள் காலம். 1000 முறை சுவாசம் உள்ளெடுத்து வெளியே இதுதான் கவுண்டிங். என்னுடைய ஆயுள் காலம் என்னுடைய சுவாசத்தில் தான் கவுண்டிங் பண்ணுது. அதனால தான் இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தணுங்கிறார். கோபம் வரும்போது என்ன ஆகுது? இப்போ எனக்கு கோபம் வந்து என்ன ஆகும்? அப்படியே மூச்சு காற்று வேகமாக அடிக்கும். அப்படி காற்று வரும், பயங்கர கோபம், கண்ணெல்லாம் செவந்துரும், மார்பெல்லாம் படபடக்கும், கையெல்லாம் படபடக்கும். அப்போ இதனால் என்ன ஆகுனா ஆயுள் குறையும். அதிகமாக யார் கோவப்படுறாங்களோ அவங்க ஆயுள் குறையும். இன்றைக்கே எல்லாம் நேரம் சீக்கிரம் செத்து போயிடுறாங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாங்க இல்லை? இன்றைக்கே ஜனங்க சீக்கிரம் செத்து போயிடுறாங்க. 5 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு கிழமை வரைக்கும் கோவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம். அதனால் ஒரு ஆன்மீகவாதிக்கு இந்த கோபம் அழகே அல்ல. கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோபத்தை கட்டுப்படுத்தாதவங்க ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. இந்த 3 காமம், கோபம், பேராசை. காமம், கோபம், பேராசை இதை கட்டுப்படுத்தாதவங்க ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த 3 தான் நம்மளை இந்த உலக வாழ்க்கையில் மேலே மேலே சிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. காமம், கோபம், பேராசைங்க சொன்னார். காமக்ரோதோ பவத் வேகம். வேகம்னா உந்துதல், காமத்தினால் வரக்கூடிய உந்துதல். கோபத்தினால் இதை கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும். அது அங்கே தான் இருக்குது, அங்கே தான் பரீட்சை இருக்குது. இதை கட்டுப்படுத்துறது தான் ஒரு ஆன்மீகவாதின்னு அதை கட்டுப்படுத்தணும். காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தணும். இதை செயற்கையான முறையில் கட்டுப்படுத்த முடியாது. ஒருத்தர் கோபம் வரும்போது நீ கோவப்படாமல் இருன்னு சொல்ல முடியாது. அதுக்கு சரி, நீ யார் என்ன கோவப்படாமல் இருக்குதுங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு கோவம் வருது, நான் சொல்கிறேன் ஏங்க இப்படி கோவப்படுறீங்க, நீங்கள் யார் கேட்குறதுக்கு, உங்களுக்கு வந்தால் தெரியும். அப்படி கோபம் அதிகமாகுது. அப்போது இந்த கோபத்தை செயற்கையான முறையில் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? கிருஷ்ணர் சொல்கிறார், ஏன் ஒருத்தர் கோபம் வருது, எதனால் ஒருத்தர் கோபம் வரும்? ஏதோ மேலே ஆசை வச்சுக்கிட்டு அது கிடைக்கலனா கோபம் வரும். கிருஷ்ணர் சொல்கிறார் நமக்கு ஏன் கோபம் வருது. 4 விஷயம் கிருஷ்ணர் ஒன்றொன்னா. ஆக்சுவலி பகவத்கீதை ஒரு சயின்ஸு, பகவத்கீதை ஒரு விஞ்ஞானம். நம்ம ஏதோ ஒரு இந்து சமய நூல் நினச்சிட்டு இருக்கிறோம். பகவத்கீதை இந்துக்களுக்கான நூல் அல்ல. பகவத்கீதை இந்துக்களுக்கான நூலோ அல்லது சமய நூலோ அல்ல. இது ஒரு சயின்ஸு. பகவத்கீதை ஒரு விஞ்ஞானம். இந்த உலகத்தில் இந்துக்களுக்கு மட்டும்தான் கோபம் வருதா? கிறிஸ்துவராக இருந்தாலும் கோபம் வரும், இஸ்லாமில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கோபம் வரும். உலகத்தில் ஒருத்தர் எந்த மூலையில் இருந்தாலும் அவருக்கு கோபம் வரும். உலகத்தில் ஒருத்தர் எந்த மூலையில் இருந்தாலும் காமத்துக்கு அடிமையாகிறாங்க. உலகத்தில் ஒருத்தர் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களால புலன்களை கட்டுப்படுத்த முடியல. அப்போ இது எல்லாருக்கும் பொதுவான நூலா, ஒரு சமயத்துக்கான நூலா? எல்லாருக்கும் கோபம் வருது, எல்லாருக்கும் ஆசை வருது, எல்லாருக்கும் பேராசை இருக்குது, எல்லாருக்கும் பொறாமை இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னு பகவத்கீதை சொல்லுது அப்படின்னா இது எப்படி ஒரு சமயத்துக்கான நூலாக இருக்குது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம், அறியாமை, இதெல்லாம் உலகத்தில் எல்லா மூலையில் இருக்கிறவங்க, எல்லா நாட்டு எல்லா உயிர்வாளிகளுக்கும், எல்லா மக்களுக்கும் இருக்குது. அதனால் பகவத்கீதை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ, குறிப்பிட்ட இனத்துக்கோ, குறிப்பிட்ட மொழிக்கோ, குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சேர்ந்த நூல் அல்ல. பகவத்கீதை உலக பொதுமறை, உலக பொதுமறை நூல் பகவத்கீதா. ஏன்னா அந்த சயின்ஸ் சொல்லியிருக்கு.
பகவத்கீதையில் நீங்கள் எங்கேயுமே படிக்க முடியாது. நீங்கள் இந்த திசையை நோக்கி விளக்கு பொருத்தி வைங்க, நீங்கள் இந்த கிழமை கோயிலுக்கு போங்க, நீங்கள் இந்த ஜோசியரை போய் பாருங்கள், நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இதெல்லாம் பகவத்கீதையில் இல்லை. பகவத்கீதையில் என்ன இருக்குது? எப்படி காமத்தை கட்டுப்படுத்துறது, எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துறது, எப்படி அறியாமையிலிருந்து விடுபடுறது, இதெல்லாம் தான் பகவத்கீதை. அப்போ பகவத்கீதை வந்து எல்லாருக்கும் பொதுவான நூல். அதனால பகவத்கீதை வந்து ஒரு காலத்தில் கட்டாய பாடமாக இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கி பகவத்கீதை பாடமாக இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் குருகுலத்தில் போனால் இதுதான் பாடம். இது மனிதர்களுக்கு இன்றியமையாத முக்கியமான பாடம். இப்போ பிரச்சனை எதனால தான் வருது? பிரச்சனை எதனால் வருது? கோபம் எதனால் வருது? நான் வந்து ஒரு பொருளை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது கிடைக்கல, அது கோபமாக மாறுது. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? அப்படியே ஒன்று ஒன்றா சிஸ்டமேட்டிக்காக சொல்லிட்டு வர்றார். பகவத்கீதையில் ஒன்று ஒன்றா அழகாக பகவான் சொல்லிட்டு வர்றார். தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ விஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ளமா ஸ்மிருதி வம்சா புத்திநாசோ புத்திநாசா வினசதி. உங்களுக்கு புரியல? புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது நான் இருக்கேன், நான் வந்து ஒரு பொருள் மேலே ஆசை வைக்கிறேன். இப்போ இந்த காலத்தில் சொல்ல போனால் ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புகிறார், ஒரு பொண்ணை காதல் பண்ணுறாரு. அது நடக்குது இல்லையா உலகத்தில்? ஒரு பொண்ணை காதல் பண்ணுறாரு, அந்த பொண்ணு கிடைக்காம போனால் அவருக்கு என்ன ஆகுது? கோபம் வருது. என்ன பண்ணிடுறான்? ஓ, நான் உன்னை காதல் பண்ணி நீ காதல் பண்ணி அவன் மேலே ஆசிட் ஊற்றிடுவேன் பண்ணுறாங்களா? அப்போ கோபம் என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு காமம், ஆசை. அந்த ஆசை நிறைவேறாமல் போகும்போது அது கோபமாக மாறுது. காமே தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயது. நான் ஒரு பொருள் மேலே முதல் பற்றுதல் வைக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஒரு பொருள் மேலே பற்றுதல் வைக்கிறேன். அந்த பொருள் எனக்கு கிடைக்காம போகும்போது கோபமாகுது. இப்போ வீட்டு குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? ஒரு பொருளை கேட்பாங்க, கிடைக்கலங்கும் போது அட்டம் பிடிக்கிறாங்க. அது எனக்கு வேணும், அழுது அட்டம் பிடிச்சி எனக்கு வாங்கி கொடு அடம் பிடிக்கிறாங்கல்ல. அந்த பொண்ணு செல்ஃபோன் வச்சுருக்கா, எனக்கு அதை விட காஸ்ட்லி ஃபோன் வேணும் இல்லையா? அப்போ முதல்ல ஒரு ஃபோன் பார்க்குறாங்க. ஓ, இந்த ஃபோன் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, இந்த டச் ஃபோன் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, இப்போ இதே மாதிரி நான் ஒன்று வாங்கணும். அம்மாட்ட போகிறாங்க இல்லை அப்பாட்ட போகிறாங்க, எனக்கு உடனே வாங்கி கொடுங்க. ஃபஸ்ட்டு இது மேலே அட்டாச்மெண்ட், இது மேலே பற்றுதல் வந்தது. இது அடையிறதுக்காக பிராயத்தை பண்ணுறோம். எப்படியாவது அழுது அட்டம் பிடிச்சு எப்படியாவது இது அடையணும், ரைட்? இது கிடைக்காம போனால் கோபம். ஓ, எனக்கு வாங்கி தர மாட்டியா? எல்லா வீட்டில் இருக்கிற பொருளாக போட்டு உடைக்கணும். குழந்தைங்க பண்ணுவாங்கள்ல, கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வீசுவாங்க. ஏன் நான் கேட்டு நீ வாங்கி கொடுக்கலையே, நான் சாப்பிட மாட்டேன், தட்டு தூக்கி வீசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தட்டு தூக்கி வீசுவாங்க, கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வீசுவாங்க. ஏன்னா அந்த ஆசை கோபமாக மாறுது. என் ஆசை நிறைவேறாமல் போகும்போது அது கோபமாக மாறுது. என் ஆசை நிறைவேறாமல் போகும்போது என்ன ஆகுது? அது கோபமாக மாறுது. தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ விஜாயதே. காமம் கோபமாக மாறுது. கோபம் வந்தால் என்ன ஆகும்? நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நான் எங்கே இருக்கேன் எல்லாம் மறந்து போயிடும். அப்பாவா அம்மாவா கணவரா பெரியவங்களா எதுவுமே பார்க்க மாட்டோம். கோபம் வந்துச்சுன்னா நிதானம் போயிடும், ரைட்? கோபம் வர்றவங்க தான் முன்னாடி யாருக்கா யோசிச்சு பேசிகிட்டு இருப்பாங்களா? இப்போ எனக்கு கோபம் வந்துருச்சு, நீங்கள் யார் என்னென்னு விசாரித்தா பேசுவேன், யார் என்னென்னே பார்க்க மாட்டேன், பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ நான் கோவப்பட்டு அவரை அப்படி பேசிட்டேனா, எங்கள் அப்பாவை திட்டேனா, என் அம்மாவை இப்படி திட்டினேனா. எனக்கு கோபம் வந்தோடனே என்னாச்சு? கோபம் வந்தோடனே புத்தி நாசம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். குரோதாத் பவதி சம்மோகா. கோபம் வந்துச்சுன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறான்னே தெரியாது அவனுக்கு. கோபம் வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, சுற்றி யார் இருக்கா, வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது. கோபத்தில் பேசும்போது ஓ நானாக அப்படி பேசுதுன்னு கேட்பாங்க. அன்றைக்கி ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி நீ என்னை எப்படியெல்லாம் திட்டினேன். ஒரு கணவன் மனைவி 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற ஒரு நாள் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்துன்னு அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது ஒரு 10 வருஷம் கழித்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஞாபகம் இருக்கா, கல்யாணம் பண்ணி வந்து என்னை எப்படியெல்லாம் பேசுனீங்க நீங்கள், அந்த வார்த்தை வர ஞாபகம் வச்சுருக்கேன் இல்லையா? கோபத்தில் வந்த வார்த்தை அவ்வளோ ஸ்ட்ராங்காக மனசில் பதியும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே
நாவினால் சுட்டவடு. அது காயமாயிரும் வார்த்தையால் இன்றைக்கி அப்படி பேசுனீங்க, எனக்கு எவ்வளோ வலிச்சு தெரியுமா? இதுக்கு நீங்கள் 2 அடி அடிச்சுக்கலாம் என்ன சொல்லுவாங்க இல்லையா? நீ என்னை இப்படி பேசிட்டீங்க, என்னை 2 அடி அடிச்சுக்கலாம் நீங்கள். அப்போ அந்த வார்த்தை கோபம் வரும்போது என்ன பேசுகிறோன்னு தெரியாது. ஓ சாரிம்மா, நான் ஏதோ கோபத்தில் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சொல்லுவாங்க அடுத்தது? சமாதானம். சரி சரி அப்பா கோச்சிக்காதீங்க, ஏதோ கோபத்தில் திட்டேன். அம்மா கோச்சிக்காதீங்க, கோபத்தில் சொல்லிட்டேன். என் ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லுது, இல்லை ஹஸ்பண்ட்டை சொல்லுது, ஏதோ நீ கோபத்தில் பேசி. அப்போ கோபம் வந்ததுன்னா, கோபம் வந்தால் நம்ம என்ன பேசுகிறோம், யார் முன்னாடி பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், சபையில் யார் இருக்காங்க, எதுவுமே எல்லாம் மறந்து போயிடும். குரோதாத் பவதி சம்மோகா ஸ்மிருதி விப்ளவம். படித்ததெல்லாம் மறந்து போயிடும், கேட்டதெல்லாம் மறந்து போயிடும். அன்றைக்கி கோயிலில் சொன்னாங்க, உங்கள் பிரச்சனையே கோபம் வர்றது தான், கோபத்தை கட்டுப்படுத்துங்கன்னு. நான் கேட்கலையே. கோபம் வந்தது, சண்டை போட்டு பிரச்சனையெல்லாம் பெருசாகிடுச்சு. பேசாமல் இருந்திருக்கலாம். அப்போ என்னாச்சு? படித்ததெல்லாம் கேட்டதெல்லாம் அந்த நேரத்தில் மறந்து போயிடும். குரோதாத் பவதி சம்மோகா ஸ்மிருதி விப்ளவம். ஸ்மிருதி விப்ளவம் புத்தி நாச வினஷ்யதி. புத்தி இழந்துட்டோம், எல்லாம் போச்சு. அப்புறம் உட்காந்து கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தணுங்கிற கிருஷ்ணன். ஆரம்பத்திலேயே இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். வளர விட்டோம், நம்மளை காலி பண்ணிடும். கோபத்தை வளர விட்டால் நம்மளை அழிச்சிடும். ஆரம்பத்திலே இதை பயிற்சி பண்ணணும். இது பயிற்சி பண்ணாத நடக்கும், பயிற்சி பண்ணாமல் நடக்காது. அதுதான் ஒரு ஆன்மீகவாதி முதல்ல இதெல்லாம் படிச்சுக்கணும். நான் கோவப்படாமல் இருக்க என்ன பண்ணுறது, நான் காமவசப்படாமல் இருக்க என்ன பண்ணுறது, நான் பேராசி இல்லாமல் இருக்க என்ன பண்ணுறது. அதுக்கு தான் சத்சங்கம். இங்கே வந்து பகவத்கீதையெல்லாம் கேட்கணும். ஓ பகவத்கீதை கிருஷ்ணன் இப்படி சொல்லியிருக்காரு, பகவான் சொல்லியிருக்காரு கோவப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது சொல்லியிருக்காரு. இந்த புத்தி கெட்ட மாட்டேங்குதே, என்ன செய்கிறது பிரபு, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். கோயிலில் வந்து கேட்கணும், என்ன பண்ணுறது. இது யாராலும் ஜெயிக்க முடியாதோ. எப்பேற்பட்ட ஆளு கூட பெரிய 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 ரிஷிகள், முனிவர்கள்லாம் அதில் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் விழுந்திருக்காங்க. அதனால் செயற்கையாக கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் வரலாற்றில் பார்த்து நிறைய ரிஷிகள் முனிவருடைய கதையெல்லாம் இருக்குது. விஸ்வாமித்திர முனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து 10,000 வருஷம் தவம் பண்ணார். எதுக்கு? இந்த காமத்தை கட்டுப்படுத்தணும், கோபத்தை கட்டுப்படுத்தணும். அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரிஷிகள்லாம் காட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அன்றைக்கி நிறைய இடங்கள் காடாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி காடாக இருந்த இடம்லாம் வீடாக மாறிடுச்சு. இன்றைக்கி காட்டுக்கெல்லாம் போக முடியாது. காட்டில் போனால் நம்மளால் இருக்க முடியாது. அன்றைக்கி வந்து சுற்றி காடுகள் இருந்தது. முனிவர்கள்லாம் காட்டுக்கு போவாங்க. காடு வந்து சாத்விகமான இடம், ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கே கண்ணை மூடி உட்காந்துட்டு ஓ விதம் பசி, தூக்கம், வெயில், குளிர் ஏதோ பற்றியில் அப்படியே உட்காந்து ஜம் பண்ணிடுது. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒரு 8-9 மணி ஆனால் உள்ளுக்குள்ளே பெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அப்புறம் தூங்காமல் இருக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும், இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் ஃபஸ்ட்டு. அதுதான் யமா நியமா. என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்போ தூங்கணும், எப்போ தூங்கக்கூடாது, எவ்வளோ வேலை பார்க்கணும், எல்லாமே ஒரு லிமிட்டேஷன், ஒரு விகிதம் இருக்குது, சதவிகிதம். அவ்வளோதான் பண்ணணும். இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இவ்வளோ நேரம் தான் தூங்கணும், அவ்வளோ நேரம் தான் தூங்கணும். இதெல்லாம் முதல்ல கண்ட்ரோல் பண்ணால் யோகி ஆக முடியும். அது கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில். 4 விஷயம் சொல்கிறார். இந்த 4 விஷயத்தை கட்டுப்படுத்துறது தான் யோகி ஆக முடியும். எந்த 4 விஷயம் அது? யுக்த ஆகார விகாரஸ்ய யுக்த சப்னசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்ககா. இந்த 4 விஷயத்தை கட்டுப்படுத்தலாம் முடியலைன்னா அவர் யோகி ஆக முடியாது. உணவு, உறக்கம், உழைப்பு, விளையாட்டு. இந்த 4 என்னென்னது? உணவு, இதை கட்டுப்படுத்தணும். சும்மா கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கண்ட நேரத்துலையும் சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிடணும். பசிக்கு சாப்பிடணும். ருசிக்கு சாப்பிட்டாலும் ப்ராப்ளம், பசிக்கு தான் சாப்பிடணும். இந்த வயிறில் எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோதான் சாப்பிடணும். நம்ம வயிறு ஃபுல்லாகி அது கழுத்து வரைக்கும் வந்து அப்புறம் வெளியில் வர வரைக்கும் சாப்பிடுவோம், அது ப்ராப்ளம். அளவாக சாப்பிடணும், அளவாக தூங்கணும்.
அளவாக சாப்பிட்டா அளவாக தூக்கம் வரும், நிறைய சாப்பிட்டா நிறைய தூக்கம் வரும். ராத்திரியெல்லாம் சாப்பிட்டா செரிமானமே ஆகாது. உங்களுக்கு தெரியுமா, நம்ம உண்ணக்கூடிய உணவு செரிமானம் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். நான் ஒரு உணவு சாப்பிட்டா அது தாவர உணவு, வெஜிடேரியன். தாவர உணவு நான் சாப்பிட்டா அது செரிமானம் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 6 மணி நேரம் ஆகும். காலையில் 9 மணிக்கு சாப்பிட்டா 10, 11, 12, 1, 2, 3. ஆனால் என்ன ஆயிடுது, நம்ம 8 மணிக்கு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டா 9, 10, 11, 12, 1 கரெக்டாக 1 மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். திரும்பி 1 மணிக்கு சாப்பிட்டா 2, 3, 4, 5, 6, 7. அப்போது ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? ஆயுர்வேதா வேதத்தில் ஒரு பாகம் ஆயுர்வேதம். ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? ஒரு யோகி, யார் ஒருத்தர் யோகியாக வாழணும், நான் ஒரு யோகியாக இருக்கணும் அப்படின்னா என் புலன்களை கட்டுப்படுத்தணும், என் மனதை கட்டுப்படுத்தணும், நான் காமத்தை கட்டுப்படுத்தணும், நான் கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா 2 வேளை தான் சாப்பிடணும். 2 வேளை, காலையில் மாலை. காலை ஒரு 8:30, 9 மணிக்கு, சாயந்தரம் ஒரு 4, 4:30 மணிக்கு. இந்த 2 வேளை சாப்பிட்டா நம்ம யோகியாக இருக்கலாம். யாரெல்லாம் யோகியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க 2 வேளை தான் சாப்பிடணும். சரி, என்னால் 2 வேளை சாப்பிடாமல் இருக்கணும், நான் 3 வேளை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா போகி. போகின்னா அனுபவிக்கிறது. போகின்னா, யோகின்னா இதை கட்டுப்படுத்துறது, போகின்னா அனுபவிக்கிறது. சரி, காலையிலையும் சாப்பிட்டேன், மதியம் சாப்பிட்டேன், பசிக்குது, நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், சரி சாப்பிட்டு போங்க, அவன் போகி. 3 வேளை சாப்பிட்டா போகி. 4 வேளை சாப்பிட்டா காலையில், மதியம், சாயந்தரம், நைட்டு, அவன் ரோகி, அவன் டாக்டருக்கு போய் ஃபீஸ் கொடுக்கணும். 4 வேளை சாப்பிட்டா கொஞ்சம் பணம் மெடிக்கல் ஷாப்புக்கு எடுத்து வச்சுக்கணும், மெடிக்கல் மருந்து மாத்திரைக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். 5, 6 வேளையில் லிஸ்ட்லேயே கிடையாது. போகும்போது சாப்பிட்றது, போகிற வழியில் சாப்பிட்றது, ஓடிக்கிட்டே சாப்பிட்றது, நின்றுக்கிட்டே சாப்பிட்றது, பறந்துக்கிட்டே சாப்பிட்றது, இதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லை. இதெல்லாம் பட்டியலே கிடையாது. 6 வேளை சாப்பிட்றது, 7 வேளை சாப்பிட்றது, நின்றுட்டு சாப்பிட்றது, சாப்பிடவே நேரம் இல்லைங்கிறது, நேரம் இல்லாமல் கண்ட நேரத்துலேயும் கண்டதையும் சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் சர்ஜரிக்கெல்லாம் பணம் ஒதுக்கி வச்சுக்கணும். மெடிசினுக்கு, லைஃப் லாங் மெடிசின் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கணும். அதனால் கூடுமான வரைக்கும் அட்லீஸ்ட்டு 3 வேளையாவது, 2 வேளை சிபாரிசு செய்யப்பட்டது. 2 வேளை சாஸ்திரம் சிபாரிசு பண்ணுறது, குறைந்தது 3 வேளை, அதையும் இரவு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடும். ஏன்னா 8 மணிக்கு 9 மணிக்கு மேலே சாப்பிட்டா, நான் முதல்ல என்ன சொன்னேன், நம்ம சாப்பிட்ற உணவு டைஜஷன் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். இது நம்ம வேலை பார்த்தா, இப்போ காலையில் குழந்தைங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிப்பாங்க, விளையாடுவாங்க, டைஜஷன் ஆகிறது, திரும்ப மதியம் 12:30 மணிக்கு சாப்பிட்றாங்க. நம்ம வேலைக்கு போகிறோம், வியாபாரம் பண்ணுறோம், சாப்பிட்றோம், நைட்டு என்ன பண்ணுறோம், படுத்து தூங்க போகிறோம். அப்போது சாப்பிட்டா சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடிய உணவு சாப்பிடணும். இட்லி, உப்புமா, இந்த மாதிரி சீக்கிரம் டைஜஷன் ஆகும். பொங்கல், லைட்டாக இருக்கிற டிஃபன் சீக்கிரமாக டைஜஷன் ஆகிற மாதிரி, அதுவும் சீக்கிரமாக ஒரு 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் சாப்பிடணும். அப்புறம் நேரமாக தூங்கிடணும். 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். 9:30 மணி 10 மணிக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும். இப்படி தான் நம்ம முன்னோர்கள்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க இல்லையா? உங்கள் தாத்தா பாட்டிலாம் இருந்திருப்பாங்க, எவ்வளோ வயசு வரைக்கும் இருந்தாங்க? 92, 95, 100 வயசில் இருந்தாங்க. இப்போ 50, 60, 45, 70 அவுட்டு, அவ்வளோதான். ஏன் ஆயுள் காலம் குறையுது? இப்போ ஏன் மரணம் அதிகரிக்குது, ஆயுள் காலம் குறையுது? கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, சாப்பாடை கட்டுப்படுத்தலை, தூக்கத்தை சரியாக தூங்குறது இல்லை, கண்ட நேரத்துலேயும் மொபைல் ஃபோன் பார்க்குறது, விடிய உட்காந்து டிவி பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, இதெல்லாம் பண்ணால் நம்ம ஆரோக்கியத்துக்கு கேடு. அவன் யோகியே ஆக முடியாது, அவன் மனித வாழ்க்கையை வீணாக்கிட்டான். இந்த கிடைத்தற்கு அரிதான மனித வாழ்க்கை, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, துர்லப மானச ஜென்மம். இந்த மனுஷ வாழ்க்கை கிடைச்சும் வீணாக்கிட்டான். அதனால் எவ்வளோக்கெவ்வளோ நம்ம நாக்கு கட்டுப்படுத்துகிறோமோ மற்ற எல்லா உறுப்பையும் கட்டுப்படுத்தலாம். நாக்கு, வயிறு, பால் உறுப்பு, இதெல்லாம் ஒரே லைனில் இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணால் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இதை கண்ட்ரோல் பண்ணல எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் எல்லாம் ஒரு பக்கம் இழுக்கும், அதாவது ஒரு பக்கம் இழுக்கும். இப்போ முன்னெல்லாம் தேர் ஓட்டுவாங்க, இப்போ வந்து கார் ஆயிடுச்சு. இப்போ காரு முன்னே தேர் இருந்தது. அந்த தேரில் வந்து என்ன, ஒரு 4-5 குதிரை போட்டிருக்கும். அந்த உதாரணம் இருக்குது பகவத்கீதையில். ஒரு தேர் இருக்குது, அந்த தேரில் ஒரு 4-5 குதிரை இருக்குது. அந்த குதிரையை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் இருப்பார், சாரதி. அப்புறம் தேரில் ஒரு பேசஞ்சர், ஒரு பிரயாணி. இப்போ என்ன பண்ணார், இவர் இருக்கார், உங்கள் பேர் விக்னேஷ். விக்னேஷ் வந்து ஒரு தேர் வச்சுருந்தார்.
அந்த தேருக்கு ஒரு டிரைவர் போட்டிருந்தார். நான் தான் டிரைவர். வந்து சொல்கிறேன், டிரைவர் வண்டி எடுக்க போகலாம், சாரதி வண்டி எடுக்க போகலாம். அவர் தேர்லேயே உட்காந்துட்டார். நான் வந்து வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன். என்ன பண்ணணும், அந்த 5 குதிரையோடைய கடிவாளம் என் கையில் இருக்கணும். அதை அப்படி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும். நான் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டேன். ஒரு கடிவாளத்தை விட்டால் ஒரு குதிரை ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும், இந்த பக்கம் ஒரு குதிரை இழுக்கும், அந்த பக்கம் எங்கே போகணுமோ கீழே விழுந்துருவார், எங்கே போகணுமோ போக முடியாது. கரெக்டாக? அந்த மாதிரி இந்த உடம்புல 5 புலன்கள் இருக்குது. கண், காது, மூக்கு, வாய், தொடுப்புலன், 5 புலன்கள் இருக்குது. இந்த 5 புலன்களும் 5 குதிரை மாதிரி. இந்த உடம்பு ஒரு தேர், இந்த உடம்பு ஒரு தேர் மாதிரி. அதில் புலன்கள் 5 புலன்கள், அதுதான் குதிரை. இந்த குதிரைக்கும் தேரோட்டிக்கு நடுவில் ஒரு கயிறு இருக்கும், அதுதான் மனசு. அந்த தேரோட்டி தான் புத்தி. ஆத்மா தான் பிரயாணி. இந்த உடம்புல ஆத்மா இருக்குது. ஆத்மா பார்த்துருக்கீங்களா யாராவது? இல்லையா? அப்புறம் எப்படி ஆத்மா இருக்குன்னு சொல்கிறீங்க? இந்த உடம்புல உயிர் இருக்கா? ஆத்மா, உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். இந்த உடம்புல உயிர் இருக்குது, இந்த உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். ஆனால் அந்த உயிரை பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? யாராவது சொல்லுங்கள், பதில் தெரிஞ்சு கை தூக்குங்க. இந்த உடம்புல உயிர் இருக்குது, ஆத்மா இருக்குது. ஆமாம் சுவாமி, ஆத்மா இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆத்மா தான் இந்த உடம்பு இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? சரி, நான் நம்ப மாட்டேன், காமிச்சா தான் நம்புவேன். இந்த உடம்புல உயிர் இருக்கிறது காமிங்க. நீங்கள் காமிக்காம நம்ப மாட்டேன். எப்படி சொல்லுவீங்க? பார்வைக்கு தெரியல. ஏன் பார்வைக்கு தெரியல? ஆத்மாவை பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். ஆன்மாவை பார்க்க முடியாது. அது ரொம்ப 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 சிறிய துகள் மாதிரி. ஆன்மா இந்த உடம்புல இருக்கு இல்லையா, அது இருக்குன்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? இப்போ பேசிகிட்டு இருக்கு. இப்போ இந்த உடலில் ஆன்மா இருக்குதா பேசிகிட்டு இருக்கு. இந்த உடம்புல ஆன்மா இல்லை. அப்போ நான் என்ன பண்ண, இப்படி உட்காந்துருப்பேன். சாமி ஏதாவது சொல்லுங்கள், உயிர் இருந்தால் தானே சொல்லும். அப்போ யார் சொல்கிறா? ஆத்மா சொல்லுது. இந்த உடம்பு ஒரு கருவி தான். இந்த உடம்பு வந்து ஒரு கருவி. இப்போது நீங்கள் பைக் வச்சுருக்கீங்களா? எதில் வந்தீங்க கோயிலுக்கு? பைக்கில் தான் வந்தீங்க. என்ன பைக் வச்சுருக்கீங்க? ஸ்கூட்டர், ஸ்கூட்டியா? என்ன கம்பெனி பைக்கு? சுசுக்கி. இப்போ ஐயா வந்து சுசுக்கி பைக் வச்சுருக்காரு. அவர் ஏறி ஸ்டார்ட் பண்ணால் தான் பைக் ஓடும். அவர் தான் அந்த பைக் ஓட்டுனர். அவர் உட்காந்தா தான் பைக் ஓடும், இல்லாட்டி பைக் அங்கேயே தான் நிற்கும். இப்படி அவர் சுசுக்கி பைக் வச்சுட்டு தினமும் கோயிலுக்கு வராரு. ஒரு நாள் அந்த பைக் ரொம்ப பழசாயிடுச்சு, அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. டயர் போயிடுச்சு, டியூப்பு போகுது, அப்புறம் வந்து கிளச்சு உடஞ்சி போகுது, என்ஜின் கோளாறு ஆகுது. அவர் பார்த்துட்டே இருந்தார். டேடா இந்த பைக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கோம், பேசாமல் தூக்கி போட்டு புதிய பைக் வாங்கிடலாமா? அப்போது விளம்பரம் போடுறாங்க. மதுரை திருப்பாலையில் ஒரு டிவிஎஸ் கம்பெனியில், கொண்டு வாங்க பழைய பைக்கு, வாங்கிக்கிங்க புதிய பைக்கு, விளம்பரம் போடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த பழைய ஓட்டனா வண்டியை கொண்டு போய் அங்கே போட்டு புதிய பைக் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ இருக்குதா நஷ்டம் ஆயிடுச்சா? ஏதோ அழுவாரா உட்காந்து, ஐயோ என் பழைய பைக் போயிடுச்சு, ஐயோ பழைய பைக் போயிடுச்சு, ஐயோ என் பழைய பைக் போயிடுச்சு, நான் புதிய பைக் வாங்கிட்டேனே, ஏன்டா நான் புதிய பைக் வாங்கணும்? அப்படி அழுவாரா? சந்தோஷமாக விருந்து கொடுப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, பாருங்கள் நான் புது பைக் வாங்கிக்கிறேன், சாக்லேட் எடுத்துக்கோங்க, மிட்டாய் எடுத்துக்கோங்க. ஏன் புது பைக் வாங்கினது கொண்டாடுறாரு? பழைய பைக் போயிடுச்சு, தூக்கி போட்டு புதிய பைக் வாங்கிட்டாரு. அப்போ புதிய பைக் வாங்கினா அழுகிறாரு அவர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இறந்து போனால் உட்காந்து அழுகிறோம். யார் போயிட்டா? உட்காந்து பாடி வச்சு அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ போயிட்டியே, சொல்லாமல் போயிட்டியே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே. எங்கே போயிட்டார்? அங்கே தானே படுத்திருக்காரு. எங்கே போனார்? யார் போனா? யார் போனா? அங்கே அவங்க படுத்திருக்காரு. இப்போ நம்ம வீட்டில் தாத்தாவோ பாட்டியோ இறந்து போயிட்டாங்க, உட்காந்து பாட்டி வச்சு அழுதுட்டு இருக்கோம். ஐயோ பாட்டி போயிட்டியே, பாட்டியே பாட்டியே போயிட்டியே. யார்? அங்கே தானே படுத்திருக்காங்க. எங்கே போனாங்க? ஆத்மா போயிடுச்சு. பாட்டியோட உடம்பை வச்சு அழுதுட்டு இருக்கிறோம், பழைய பைக்கை வச்சு அழுகிற மாதிரி இல்லையா? அப்போது ஒருத்தர் இறந்து போனால் அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பழைய வண்டி கொடுத்து புதிய வண்டி வாங்கிட்டாங்க. பழைய உடம்பை தூக்கி போட்டு புதிய உடம்பு வாங்கிட்டாங்க. இப்போ நான் இந்த சட்டை போட்டிருக்கேன், இந்த சட்டை வந்து கொஞ்ச நாள் கிழிஞ்சு போயிடும். அப்போ வந்து இவர் வந்து எனக்கு ஒரு புதிய சட்டை வாங்கி கொடுக்குறாரு. நான் அந்த பழைய சட்டையை வச்சுட்டு, ஐயோ பழைய சட்டை கிழிஞ்சு போச்சு, இவர் எனக்கு புதிய சட்டை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அழுவாங்களா? பழைய சட்டையை தூக்கி வீசிட்டு புதிய சட்டை எடுத்து போட்டுக்கிறோம். அந்த மாதிரி
ஆத்மா இந்த உடம்புல இருக்குது, அதை பார்க்க முடியாது, அதை உணரத்தான் முடியும் இல்லையா? இப்போ நீங்கள் எந்திரிச்சு வந்து என்னை ஓங்கி ஒரு அறை ஓட்டுறீங்க, எனக்கு எப்படி இருக்கும்? இதுலேயே உடம்புல உயிர் இல்லை, என்னை ஓங்கி அறை விட்டா என்ன ரியாக்ஷன் பண்ணுவேனா? என்கிட்ட மணி கேட்டால் நான் சொல்லுவேனா? என்கிட்ட பகவத்கீதை பற்றி எதாவது சொல்லுங்கன்னா சொல்லுவேனா? ஏன்னா அதில் உயிர் இல்லை. இப்போ ஏன் பேசிகிட்டு இருக்கேன்? இப்போ மணி கேட்டால் சொல்லுவேன், இப்போ என்னால் பகவத்கீதை சொல்ல முடியுது, இதில் உயிர் இருக்கு, ரைட்? அதனால் இந்த இறந்து போனால் அழகிறது வந்து நல்லது. இறந்து போயிட்டா அழக்கூடாது. யார் இறந்து போனால் அழக்கூடாது. ஏன்னா அவங்க இந்த உடம்பை விட்டு வேறு உடம்பு போயிட்டாங்க. பழைய வண்டி விட்டுட்டு புதிய வண்டி. இப்போ இவர் என்ன பண்ணார்? ஒரு வீடு கட்டினார். அவர் வந்து இப்போ அவர் என்ன பண்ணார்? புதுசாக ஒரு வீடு கட்டினார். எங்கே? ஏதோ அண்ணா நகர்லேருந்து இந்த திருப்பாலையிலேருந்து ஒரு வீடு கட்டினார். அப்போ எல்லாத்தையும் இன்விடேஷன் கொடுத்துட்டு, ஐயோ நான் புது வீட்டுக்கு போகிறேனே, என் பழைய வீடு விட்டுட்டு போகிறேனே, அழுதுட்டு இருப்பாங்களா? புதிய வீட்டுக்கு போகிறதுக்கு விருந்து கொடுக்குற எல்லாருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு அழலை. புதிய வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறார். அந்த மாதிரி ஒரு உடம்பு, ஆன்மா இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு போகுது. அதில் அழுகிறதுக்கு என்ன இருக்குது? பழைய உடம்பை தூக்கி போட்டுட்டு புதிய உடம்புக்கு போகுது. அழக்கூடாது. ஆனால் இது ஓரொரு பிறவியில் நடந்துக்கிட்டே இருக்குது. பிறக்கிறோம், இறக்குறோம், வேறு உடம்புக்கு போகிறோம், பிறக்கிறோம், ஒரு உடம்பு எடுத்துக்கிறோம். ஆத்மா இப்படியே சரீரத்தில் யாத்திரை போயிட்டே இருக்குது. அவர் பைக்கில் யாத்திரை போகிற மாதிரி சரீர யாத்திரை, உடம்புல யாத்திரை போயிட்டே இருக்கும். மனுஷ உடல், தாவர உடல், நிறைய உடல் இருக்குது. தாவரத்துக்கு உடல் இருக்குது, அதுக்கு உயிர் இருக்குது. இப்போ அவர் வந்து வீட்டில் ஒரு ரோஜா செடி வச்சார், தண்ணி உள்ளே என்ன ஆகும்? செத்து போய்டும். அப்போ அது தாவர உடல், அதில் உயிர் இருக்குது. தாவரத்துக்கு உயிர் இருக்குது, விலங்குக்கு உயிர் இருக்குது, மனுஷனுக்கு உயிர் இருக்குது. ஆனால் உடம்பு தான் வேறு வேறு. சில உயிர் வந்து தாவர உடலில் இருக்குது, சில உயிர் வந்து விலங்கு உடலில் இருக்குது, சில உயிர் மனுஷ உடலில் இருக்குது. உடம்பு தான் வித்தியாசம், ஆனால் உயிரெல்லாம் ஒன்று தான். ஆத்மா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, உடம்பு தான் வேறு வேறு. இப்படி நம்ம நினைவு கெட்டாத காலத்திலேருந்தே தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க எல்லா சரீரம் மாறியாச்சு. இந்த சிவன் அடியார் பாடுவாங்க, புழுவாய் பூண்டா எல்லாம் மாறினாங்க. இது மாதிரி எவ்வளோ சரீரம் மாறியாச்சு. இப்படி நம்ம மறந்தே போயிட்டோம். இந்த கிருஷ்ணர் தான் ஞாபகப்படுத்துகிறார். கிருஷ்ணர் என்ன ஞாபகப்படுத்துகிறாரு? நீங்கள் யாருன்னு மறந்துட்டீங்க. நீங்கள் இந்த உடம்பு இல்லை, ஆத்மா. நம்ம என்ன சொல்கிறோம்? நான் இந்த உடம்புன்னு நினச்சிட்ருக்கோம். நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம ஆத்மா. இந்த உடம்பு ஒரு கருவி தான், பைக்கு மாதிரி, வீடு மாதிரி, சட்டை மாதிரி. அது போயிடும். இந்த உடம்பில் 6 மாற்றம் இருக்கும். நம்ம இந்த உடம்பு எடுத்துருக்குறோம் இல்லையா, இந்த உடலில் 6 மாற்றம் இருக்கும். என்னென்ன வருது? முதல்ல இந்த உடம்பு ஒரு குழந்தையா நம்ம வந்து அம்மாவுடைய கருவில் முதல்ல இந்த கருவில் ஒரு உடல் தோன்றுது, உடல் கிடைக்குது. அம்மாவுடைய கருவில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கோம், கொஞ்சமாக வளர்ச்சி அடையுது. அப்புறம் வெளியில் வர்றோம், இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், வளர்ச்சி குறையுது, முடிஞ்சு போச்சு, முதுமையானது. இந்த உடம்புல மாற்றம் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஆத்மாவுக்கு எந்த மாற்றம் இல்லை, ஆத்மா அப்படியே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பழைய பைக்கு கொடுத்து புதிய பைக் வாங்கினீங்க, உங்களுக்கு எதாவது நஷ்டமாச்சா? நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க, பைக்கை மாற்றிட்டீங்க. அவர் பழைய வீடு விட்டுட்டு புதிய வீட்டுக்கு போனார், அவர் அப்படியே தான் இருக்கார், வீடு மாற்றிருக்கிறார். அவ்வளோதான். இதுக்காக போய் அழுவாங்களா? அப்போ இது வந்து என்னென்னா, பகவத்கீதையில் இந்த ஆன்மாவை பற்றி முதல்ல தத்துவம், ஆத்ம விஞ்ஞானம், அதுவே நமக்கு தெரியல. நம்ம ஏதோ பிறந்தோ வாழ்ந்தோன்னு இருக்கோம், விலங்கு மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் மனுஷ வாழ்க்கை. மனுஷ வாழ்க்கை கேள்வி கேட்கணும். இந்த மனுஷ வாழ்க்கை இருக்கு இல்லையா, கேள்வி. எனக்கு ஏன் கஷ்டம் வருது? நான் இறந்ததுக்கப்புறம் எங்கே போகிறேன்? நான் எங்கேருந்து வந்தேன்? நான் எங்கேருந்து வந்து இங்கே பிறந்தேன்? எனக்கே இந்த உடல் கொடுத்துருக்குறாங்க, நான் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? எனக்கு மறுபிறவி இருக்கா? இது கேட்குறது தான் மனுஷ வாழ்க்கை. ஒரு ஆடோ மாடோ கோழி இதெல்லாம் கேட்குமா? நான் எங்கே பிறந்திருக்கேன், நான் எங்கே போக போகிறேன்? அதுக்கு அவ்வளோதான் அறிவு. அந்த மனிதனுக்கு 6வது அறிவு இந்த கேள்வி கேட்குறது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இது தெரிஞ்சுக்காமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லி கதையை முடிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து பெரிய ராஜ்யம், நல்ல பெரிய அரண்மனை, நிறைய சேவகர்கள், நிறைய சர்வெண்ட்டு பணிப்பெண்கள்லாம் இருக்காங்க, மந்திரிங்க, அமைச்சர்கள்லாம். அந்த ராஜாவுக்கு ஒரு 4 மனைவி இருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு 4 மனைவி. அந்த 4 மனைவி கூட அந்த ராஜா குடும்பம் நடத்திட்டு இருக்கார். அதில் 4வது மனைவி மேலே ராஜாவுக்கு ரொம்ப பிரியம். எங்கே போனாலும் கூட்டிகிட்டே போவார். இதை கடை வீதிக்கு போகிறாங்க, எங்கேயாவது போனால் அந்த மனைவி இல்லாமல் போக மாட்டார். எங்கே போனாலும் கூட கூட்டிகிட்டே போவார். அந்த மனைவி மேலே அவ்வளோ பிரியம் அவருக்கு.
அந்த மனைவி மேலே அவ்வளோ பிரியம், அவளை விட்டு பிரியவே மாட்டார், அவள் கூடயே இருப்பார். அப்புறம் 3வது மனைவி இருந்தாங்க இல்லையா, அந்த மனைவிக்கிட்ட வந்து ராஜா என்ன பண்ணுவார், நிறைய காசு பணம்லாம் கொடுப்பார். எங்கெல்லாம் வந்து ஜெயிச்சுட்டு வராரோ நகை பணம் சொத்து இதெல்லாம் 3வது மனைவிட்டு தருவார். 3வது மனைவியெல்லாம் கஜானா வாங்கி கூட்டி வச்சுருப்பேன், நிறைய பணம்லாம் வச்சுருப்பேன் 3வது மனைவி. 2வது மனைவிக்கு வந்து ராஜா எப்படின்னா, ராஜாவுக்கு எப்போல்லாம் சோகம் வருதோ அப்போ இந்த 2வது மனைவி உற்சாகப்படுத்துவாங்க. ஏதாவது ராஜாவுக்கு மனசு சரியில்லை, அப்படி கவலையில் உட்காந்துருப்பார். இந்த மனைவி வந்து, ஏன் உங்களுக்கு என்ன, நீங்கள் ராஜாவாச்சு, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, இந்த இதில் தோற்றா அடுத்துல ஜெயிச்சுட்டு போகலாம், கவலைப்படாதீங்க, எந்திரிங்க, உற்சாகமாக இருங்க, போங்க சண்டை போடுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்துவாங்க. இதில் விட்டு அடுத்துல பிடிச்சிக்கலாம் போங்க. அது 2வது மனைவி. இந்த முதல் மனைவி இருக்காங்களா, அது ராஜாவுக்கு பிடிக்காது. முதல் மனைவியை ராஜா திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவங்க நல்லா சாப்பிட்றாங்களா, நல்லா ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களா, சந்தோஷமாக பார்க்கவே மாட்டார், ஏன்னா பிடிக்காது. அந்த முதல் மனைவிக்கு மேலே அவருக்கு இஷ்டமே இல்லை, பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அவங்களும் அந்த ராஜா கூட தான், இந்த 4 மனைவியோட ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அந்த மனைவி அவரை விட்டு போகலை, அவங்க கூடயே தான் இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ராஜாவுக்கு ஒரு நாள் ஒரு வியாதி வந்துருச்சு, கேன்சர் மாதிரி ஒரு வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி வந்தோடனே ராஜா என்ன பண்ணார், மருத்துவரை கூப்பிட்றாரு, வைத்தியர் கூப்பிட்டார். வைத்தியரே, என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே வலியாக இருக்குது, தாங்க முடியல, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ராஜாவாச்சு எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம், லட்சக்கணக்காக செலவு பண்ணலாம், எங்கே வேணாலும் போய் மூலிகை வாங்கிட்டு எந்த மருந்து வேணாலும் தயார் பண்ணலாம், அவருக்கு இருக்கிற பணத்துக்கு வசதிக்கு என்ன வேணாலும் மருந்து தயார் பண்ணலாம், எவ்வளோ வேணால் விலைக்கு வாங்கலாம். அவர் சொன்னார், இந்த மந்திரி அமைச்சர் வைத்தியர் கூப்பிட்டு, வைத்தியரே எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், வைத்தியம் பாருங்கள், நீங்கள் எப்படியா குணப்படுத்திடுங்க. இந்த வைத்தியரெலாம் பிடிச்சி பார்த்துட்டு, கையெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சார். என்ன யோசிக்கிறீங்க, அது உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி வந்து ரொம்ப பயங்கரமான வியாதி, அது குணப்படுத்தவே முடியாது, அதுக்கு மருந்தே கிடையாது, நீங்கள் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவீங்க, நீங்கள் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவீங்க, உங்கள் வியாதிக்கு மருந்தே இல்லை. அப்போ ராஜா சொல்கிறார், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ லட்சம் வேணாம், எவ்வளோ கோடி வேணாம், தங்க நாளைக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன், எப்போயே என்னை காப்பாற்றுங்க, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, நீங்கள் செத்து போயிடுவீங்க. ஒரே கவலையில் உட்காந்துட்டுருக்கார், செத்து கொஞ்ச நாள் சாக போகிறார். அப்படி கவலையில் உட்காந்துருக்கும்போது 4வது மணி அப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து மேக்கப்பெல்லாம் போட்டு அப்படி பூவெல்லாம் வச்சுட்டு நகையெல்லாம் போட்டுட்டு ராஜா கிட்ட வராங்க. வாங்க வெளியில் போகலாம், வாங்க வெளியில் போகலாம். நான் வரல, எனக்கு மூடு சரியில்லை, நான் வரமாட்டேன். என்ன எப்போவுமே வெளியில் கூட்டிகிட்டு போவீங்க, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, எந்திரிக்க போகலாம். இல்லை வரல, வேண்டாம் விட்டு, நான் தொந்தரவு பண்ணாது, போ, நான் வரமாட்டேன். ஆனால் வாங்க போகலாம், என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க, எந்திரிக்க போகலாம், வெளியே போகலாம். அப்போ அவர் சொன்ன, எங்கே கூப்பிட்டாலும் வருவியான்னு. ஆமாம், நீங்கள் கூப்பிட்றதுலாம் வந்தேனே, தினம் உங்கள் கூட தானே வந்துட்டுருக்கேன், நான் செத்து போகிறேன் வரையான்னு கேட்டேன். நான் இப்போ சாக போகிறேன், கொஞ்ச நாள் நான் செத்து போடுவேன், நீ கூட வரையான்னு. அவர் வந்து யோசிச்சா, அப்படி அது எப்படி, நீங்கள் செத்து போனால் நான் எப்படி உங்கள் கூட வர முடியும், அது முடியாது. அவ்வளோதான், ராஜாவுக்கு எச்சா கவலையாகி போச்சு. அவர் என்ன நம்பிட்டு இருந்தார், இவன் கூட வருவார் நம்பிட்டு இருந்தார். ஏன்னா எங்கே போனாலும் கூட வந்தால, எங்கே போனால் சினிமா போனால் கூட வந்தால், ரோட்டில் சுற்றும் போது எல்லா பக்கம் கூட வந்துருக்கிறான். அவர் நினச்சாரு இவன் செத்து போனால் கூட வந்துடுவான்னு, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ கவலை 2 மடங்கு ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ பிரியமாக இருந்தோம், இவளை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன், கண்ணுக்குள்ளே இமையை வந்து கண்ணை பார்க்குற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன், இவன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தேன், இவன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாளே, ஒரே கவலை. அவள் சொல்லிட்டு போயிட்டா, நீ இன்னும் உனக்கு இன்னும் சரியில்லை போல இருக்கு, நீ வெளியில் போக வேண்டாங்கிற, நீ என்ன போன்ட்டு அவள் போயிட்டான். அப்படி கவலையில் 2 கவலை ஆகி போச்சுப்போ, கவலை ரெட்டிப்பாயிடுச்சு. உட்காந்துருக்காரு. அந்த 3வது மனைவி வந்தா. அவள் கேட்டா, என்ன நீங்கள் வெளியில் போகலையா, எப்போ நீங்கள் அவள் கூட வெளியில் போயிருப்பீங்க, ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு, என்ன ஆச்சு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, எனக்கு மனசு சரியில்லை. என்ன சொல்லுங்கள், ஏன் வெளியில் போகல நீங்கள்? அவள் தான் கூட வந்திருப்பாளே, அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, எனக்கு மனசு சரியில்லை, நான் எங்கேயும் போகல. அட போங்க, சரி நீயாவது வருவியா, நீயாவது வரியா, எங்கே போகிறீங்க, எங்கே வரணும்? நான் செத்து போகிறேன், நீ கூட வரியான்னு. நான் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவேன், நீ கூட வரியா, வரமாட்டேன்னு சொல்லிட்டா, நீயாவது வருவியா? இந்த அம்மா அப்படி யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு, நீங்கள் செத்து போகிறது உங்கள் தலையெழுத்து, நான் ஏன் உங்கள் கூட வரணும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ செத்து போகிறது உன் தலையெழுத்து, நீ செத்து போனால் நான் ஏன் உன் கூட வரணும், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவேன்.
இவர் கவலை 3 மடங்கு ஆகி போச்சு. அவளாவது வரமாட்டேன்னு சொன்னால் இவன் இன்னொருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன்ட்டான். இப்போ கவலை என்னாச்சு, 3 மடங்கு ஆயிடுச்சு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு உட்காந்துருக்கும்போது 2வது மனைவி வந்தான். ஓ இவன் எனக்கு நிறையா, நான் எப்பெல்லாம் சோர்ந்து போய் உட்காந்துருக்கணும் அப்போ இவனை உற்சாகப்படுத்துவா. அப்போது வந்து 2வது மனைவி வரா. என்ன ஒரே கவலையாக உட்காந்துருக்கீங்க என்ன? அது அவர் அழுகாத குறையாக சொல்கிறார். நான் வந்து வயிற்றுல வந்து நான் சத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, நீ எனக்கு எவ்வளோ ஆறுதல் சொல்லியிருக்க, நான் எப்போல்லாம் இந்த மாதிரி மனசு வேதனைப்படுறனோ அப்போல்லாம் நீ வந்து கவலைப்படாதீங்க, இதில் போனால் என்ன அடுத்ததில் பார்த்துக்கலாம், அடுத்த இதில் ஜெயிச்சிடலாம், உங்களை செல்வம்லாம் அடுத்ததில், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, ஈஸியாக இருங்க, ஈஸியாக எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக போய்டும். அப்போ நான் வந்து செத்து போகிறேன், என்ன பண்ணுறது, நீ என் கூட வரியா? அவள் யோசிச்சா அப்படி, நான் வந்து உங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன், உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கேன், உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொல்லியிருக்கேன், ஆனால் இதில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இறந்து போனால் நான் எப்படி உங்கள் கூட வர முடியும்? நீங்கள் செத்து போனால் நான் உங்கள் கூட வர முடியாது, நான் எப்படி வர முடியும்? அப்படி ஒரு நம்பினார் 2வது மனைவி கூட வந்துடுவார். ஏன்னா அவள் எப்போவுமே உற்சாகப்படுத்திகிட்டே இருந்தா, அது 2வது மனைவி கூட வந்துடுவார் நம்பினா. அவள் சொன்னால் என்னால் வர முடியாது, சாரி மன்னிச்சுங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி கவலை 4 மடங்கு ஆகிப்போச்சு. இப்போ ராஜாவுக்கு கவலை 4 மடங்கு ஆகிப்போச்சு. அப்படி உட்காந்துருக்காரு. அப்போ முதல் மனைவி வரா. அவர்தான் இவருக்கு பிடிக்காதே, அந்த முதல் மனைவி இவருக்கு பிடிக்காது. நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காளா, நல்லா சாப்பிட்டாளா, எதுவும் பார்க்க மாட்டேன். அந்த மனைவி வந்தால், என்ன எப்போ நீங்கள் வந்து அந்த பொண்ணோட வெளியே போயிடுவீங்க, போகலையா நீங்கள்? தெரிஞ்சு என்ன பண்ண போகிற, நீ என்ன கூட வரையா போகிற, நீ மட்டும் என்ன கூட வந்துடுவா போகிற, நீ எங்கே போகிறேன்னு சொல்லுங்கள், நான் எங்கேயோ போகிறேன், நீ கூட வர்றியா? ஆனால் இவ்வளோ காலம் நான் உங்கள் கூட தாங்க இருக்கிறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணது நீங்கள் என்னை உங்களுக்கு பிடிக்கல, நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், நான் செத்து போகிறேன், நீ கூட வரையா? வரேன். நீங்கள் செத்து போனால் நானும் உங்கள் கூட வரேன். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, நான் இவ்வளோ நாள் இவ்வளோ ஏறெடுத்து கூட பார்க்கல, இவள் கையில் சாப்பிடலை, இவளுக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கல, இவளுக்கு ஒரு கவனிச்சிக்கவே இல்லை, இவளை திரும்பி கூட நான் பார்க்கல, ஆனால் இவள் சொல்கிறேன் நான் அவன் கூட வரேங்கிறான். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், இப்படி ஒரு மனைவி என் கூட இருந்தது நான் இவ்வளோ நாள் உணரவே இல்லையே, இப்படி என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுக்கிட்டு நான் சத்து போகிறேன்னா கூட கூட வரேங்கிறா, இவ்வளோ நான் மறந்தே போயிட்டேனே. அப்போ தான் அந்த மனைவியோட அருமை அவருக்கு புரியுது. சரி, தான் கதை. இப்போ உங்களுக்கு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த கதையில் நாம் தான் ராஜா, இந்த கதையில் யார்? நாம் தான் ராஜா. நம்ம ஒவ்வொருத்தர் கூட 4 மனைவி இருக்காங்க. தினமும் எப்போவுமே நம்ம கூட 4 மனைவி இருக்காங்க. இந்த 4வது மனைவி யார்? ராஜா கூட வரமாட்டேன், எப்பவுமே கூட வர்றவங்க செத்து போனால் வரமாட்டேன்னாங்க. 4வது மனைவி யார்? இல்லை, இந்த 4வது மனைவி எப்போ நம்ம கூட இருக்காங்க, ஆனால் செத்து போனால் கூட வரமாட்டாங்க. சத்தமாக சொல்லுங்கள். உறவுகளா? இல்லை, பேசுறது கேட்கல. உடல், கரெக்ட். இந்த உடம்பு, இந்த உடம்பு எங்கே போனாலும் கூடயே வருது இல்லையா? இந்த உடம்புக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், இப்படி ஸ்டைலாக கட் பண்ணிக்கலாமா, அப்படி ஸ்டைலாக கட் பண்ணிக்கலாமா, இந்த கலரில் ட்ரெஸ் வாங்கி போடலாமா, அந்த கலர் ட்ரெஸ் வாங்கி போடலாம், இப்படி அலங்காரம் பண்ணலாமா, மென்களுக்கு பியூட்டி பார்லர், உமனுக்கு பியூட்டி பார்லர், அங்கே போய் சாயம் பூசி, இங்கே சாயம் பூசி, கையிலெல்லாம் பெயிண்ட் அடித்து, நகையெல்லாம் போட்டு இவ்வளவு அழகு பண்ணாலும் இந்த உடம்பை விட்டுட்டு தான் போகணும். அது எங்கள் அம்மா கல்யாணத்தில் ஒரு வயிறு நகை போட்டாங்க, அதையும் போட்டுகிட்டே போயிருந்தேன், எல்லாம் ஒன்றும் போக முடியாது. இந்த உடம்பை விட்டுட்டு தான் போகணும். போட்டிருக்க அருணாக்கரை வேறு உருவிடுவாங்க. இந்த துளசி மணி மட்டும்தான் நம்ம கழுத்தில் இருக்குது, எல்லாத்தையும் உருவி எடுத்துடுவாங்க. கையில் போட்டிருக்கிற மோதிரம், காலில் போட்டிருக்கிற மிட்டி, கொலுசு எல்லாத்தையும் உருவிடுவோம். ரைட். ஸோ இந்த உடம்பு நம்ம கூட, இந்த உடம்புக்காக நம்ம எவ்வளவு செலவு பண்ணாலும், இந்த உடம்பை நம்ம தாங்கி 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 வச்சுக்கிட்டாலும் இதை கொண்டு போக முடியாது. இதை விட்டுட்டு தான் ஒரு நாள் நம்ம எல்லோரும் இந்த உடம்பை விட்டு தான் ஆகணும். இல்லை பிரபு, நான் இந்த உடம்பை எடுத்துக்கிட்டே போய்வேன், எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். சரி, 3வது மனைவி யார்? அவள் என்ன சொன்னா, நீ இறந்து போனால் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். 3வது மனைவி யார்? இல்லை, மனசு இல்லை. 3வது மனைவி யோசிங்க. ஆத்மா தான் ராஜா. இந்த உடம்பு 4வது மனைவி கூட வராது. 3வது மனைவி யார்? செல்வம், காசு, பணம், நகை எல்லாம் பீரோவில் அடுக்கி வச்சுருப்போம். 1 பைசா எடுத்துகிட்டு போக முடியாது. நெத்தியில் போட்டு காயினை வரை எடுத்துடுவாங்க. 1 பைசா வச்சுக்க முடியாது, எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க. பசங்கள்லாம் வருவாங்க,
வரும்போதே பேசிக்குவாங்க. அப்பா உடம்பு போகிறாரு, நீ அந்த வீடு எடுத்துக்கோ, நான் அந்த கார்டு எடுத்துக்கிறேன், அப்புறம் நீ வந்து பேங்க்கில் உள்ள பணம் இருக்குது நீ எடுத்துக்கோ, நீ வந்து நகையை எடுத்துகிட்டு போய்க்கோ, எல்லாம் அப்பப்போ அடுத்த கைக்கு போயிடும். அதனால் சேர்த்த சொத்து, நகை, பணம், புதுசாக வாங்கின காரு, கூட வைக்கிற நாய் கூட வராது, வீட்டில் இருக்கிற பப்பி கூட வராது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். ரைட்டா? பப்பி குட்டி கூட வாழாட்டிகிட்டே இருக்கு, ஆனால் செத்து போனால் கூட வராது. அது வேணால் வந்து ஓ ஓ ஓ அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கு, அவ்வளோதான் பண்ணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்? அப்போது மூணாவது மனைவி நம்ம சேர்த்து வச்ச சொத்து, காசு, பணம், பேர், புகழ் எதுவும் நம்ம கூட வராது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். ரெண்டாவது மனைவி யார்? ரெண்டாவது மனைவி அடிக்கடி வந்து உற்சாகப்படுத்தினாங்க, எல்லாம் அன்பாக பேசினா, எல்லாம் பண்ணாங்க, ஆனால் நானும் கூட வரமாட்டேன். உறவினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், நம்ம மனைவி, கணவர், குழந்தைங்க, அப்பா அம்மா எல்லோரும் வந்து ஆறுதலாக பேசுவாங்க. சரி விடு, பரவாயில்ல, இப்போ என்ன அடுத்தது பார்த்துக்கலாம், காசு தானே போனால் போட்டு சம்பாரிச்சிக்கலாம், சொத்து தானே போனால் போட்டு வாங்கிக்கலாம், எல்லாம் சொல்லுவாங்க. இந்த உடலை விடும்போது நான் சாக போகிறேன், உயிர் நம்பினாச்சு, என் கூட வரையானா டாட்டா சொல்லிடுவான் இல்லையா? அவனுக்கு குடும்பம் வீடெல்லாம் இருக்குது, நான் சாக போகிறேன் நீ கூட வரையானா ஆளை விடப்பா சாமி, என்னை உயிர் நண்பன் தான், அதுக்கு உயிரெல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா? நண்பர்கள் கூட வரமாட்டாங்க, உறவினர்கள் கூட வரமாட்டாங்க. அதான் பழைய சினிமா பாட்டில் பாடினாங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, அவங்களுக்கு தெரியல, அதனால யாரோன்ட்டாங்க. இந்த முதல் மனைவி யார்? ராஜா திரும்பி கூட பார்க்கல, ஆனால் கூடயே இருந்தாங்க. நான் வரும்போது நீ இறந்து போகும், நானும் கூட வரேன்னு சொன்னாங்க. அந்த முதல் மனைவி யார்? யார்? பரமாத்மான்னு சொன்னது யார்? பகவான் நம்ம கூட இருக்கார், எல்லா இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருக்கார், நம்ம செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம அவரை திரும்பி கூட பார்க்குறதில்ல, நம்ம கிருஷ்ணரை திரும்பி உதச்சி தள்ளிட்டோம், திரும்பி கூட பார்க்குறதில்ல, கிருஷ்ணரை நினைக்கிறதே இல்லை. கிருஷ்ணராவது ராமராவது புலன் தான் பிரதானம், சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும், செத்து போயிடணும், இப்படி தான் வாழ்க்கை. அப்போ எப்போ வந்து நம்ம கிருஷ்ணரை நோக்கி திரும்புகிறோமோ, கிருஷ்ணர் வந்து எப்பவுமே நம்ம கூட இருக்கிறாரு, இதயத்திலே பரமாத்மா, கிருஷ்ணர் மட்டும்தான் பரமாத்மா, வேறு யாரும் பரமாத்மா கிடையாது. சிவபெருமான் பரமாத்மா கிடையாது, துர்க்கை பரமாத்மா கிடையாது, கணபதி, யார் பரமாத்மா கிடையாது, கிருஷ்ணர் தான் பரமாத்மா. ஒரு பரமாத்மா தான், அது கிருஷ்ண பரமாத்மா, அவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனால் நம்ம அதை உணரவே இல்லை, லைஃப் லாங் உணரவே இல்லை, வாழ்க்கை முழுதும் உணரவே இல்லை, அவரை மறந்து போயிட்டோம். அதுதான் பகவத்கீதை ஞாபகப்படுத்துது. கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கேன், நீ எப்போ என்னை நினச்சிக்கிட்டு எனக்கு பக்தி பண்ணு, இந்த காமம் கோபம்லாம் கூடாது, அப்போ தான் நீ என்கிட்ட வருவேன், நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன், கவலையே படாத அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கிருஷ்ணரை நினைக்கணுமே. ஓ, கிருஷ்ண பகவான் என் கூட இருக்கார், அவர் எப்படி நினைக்கிறது? அதான் ஜெபமாலை கொடுத்துருக்காங்க. ஜெபமாலை வச்சு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இங்கே எவ்வளோ பேர் ஜெபமாலை வாங்கியிருக்கீங்க கோயிலில்? ஜெபமாலை நான் மாலை இருந்தது அங்கே உள்ள வச்சுட்டு வந்துட்டேன். மாலை எல்லாருக்கும் இருக்கா? ஜெபமாலை இல்லாதவங்க வாங்கிடுங்க. ஜெபமாலை வாங்கினா ஒரு தடவை தான் வாங்க போகிறோம், ஒரு 30 ரூபா 40 ரூபா வரும், அந்த பை வரும், அதில் வந்து 108 மணி இருக்கும். அந்த ஒரு மணிலையும் 10 நிமிஷம் தினமும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, அப்படி ஜெபம் பண்ணும். அப்போ என்ன ஆகுது? நம்ம கிருஷ்ணரை நினைக்கிறோம், அவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். அப்போ அந்த உடலை விடும்போது கிருஷ்ணரை நினச்சா நம்ம பகவான்கிட்ட போயிடுவோம். இல்லாட்டி இந்த உடலை விடும்போது யாராவது நாய் பூனை எல்லாம் நினச்சா பப்பியாகவும் குப்பியாகவும் தான் பிறக்கும். அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சுது. அதனால இங்கே பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? அவருடைய பக்தராக சொல்கிறார், நான் உங்கள் கூட தான் இருக்கேன், நீங்கள் என்னை மறந்துட்டீங்க, ஞாபகப்படுத்திக்கிங்க, எனக்கு சேவை பண்ணுங்கள், கோயிலுக்கு வாங்க, என்னை தரிசனம் பண்ணுங்கள், பிரசாதம் சாப்பிடுங்க, நாம ஜெபம் பண்ணுங்கள், பஜனை பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, உடலை விட்டால் என்கிட்ட வந்துடுவீங்க. இது கஷ்டமா? ரொம்ப ஈஸி. இந்த யோகா வந்து பக்தி யோகா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே இல்லை. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயசான வரைக்கும் எல்லாம் பண்ணலாம். நாம ஜெபம் பண்ணுறது மந்திரம் ஈஸி தான். ஹரே கிருஷ்ணா, இந்த 3 வார்த்தை தான் திரும்ப திரும்ப வருது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மந்திரம் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? நான் உங்களுக்கு வேற ஒரு மந்திரம் கொடுத்துட்டு இதை சொல்லுங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னது? நிர்மாண மோகா ஜெசங்க தோச அத்தியாத்ம நித்யா விவர்த்த காமா துவந்தே முக்தா சுகதுக்க சஞ்சய் கஷ்ய மூடா பதம். இந்த மந்திரம் தினமும் சொல்லுங்கன்னா ஐயா எங்கள் வாயில் வரதை விட்டுருங்க, வேண்டாம், ஓடியே போயிடுங்க. அண்ணா என்ன சொல்கிறோம்? ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம். யாராவது பார்த்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இது ரொம்ப ஈஸி.
கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே. அப்போ மந்திரமும் எளிமையாக இருக்குது, பயிற்சியும் சுலபமாக இருக்குது. இதை விட என்ன கஷ்டம், என்ன வேணும்? இதை விட ஈஸியாக, இதை விட எளிமையாக இன்னும் கொடுக்க முடியாது. பகவான் ரொம்ப கருணையோட கலியுக மக்களுக்கு இது போதும். இவங்களால் யோகா பண்ண முடியாது, தவம் செய்ய முடியாது, விரதம் இருக்க முடியாது, எல்லாம் ரொம்ப ஆயிலெல்லாம் போச்சு. 100 வயசு அல்பாயுசு, அதே வாழ்கிறதில்ல. கலியுகத்தில் 100 வயசு வாழ்கிற அது அல்பாயுசு தான். அது கூட வாழல, 60 70லேயே போயிடும், 40 50லாம் போயிடும். அதனால் நல்ல ஆரோக்கியமாக உணவுகளை சாப்பிட்ணும். 2 வேளை 3 வேளை சாப்பிட்டுட்டு நல்லா பக்தி பண்ணி இந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக்கணும். அதுதான் எங்களுடைய குரு வந்து பிரபுபார் சொல்லி கொடுத்து, அவர் புஸ்தகத்தில் பிரபுபார் இதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த காலத்துக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் யோகா, ஜப யோகா, இந்த பக்தி யோகா, இந்த தர்மம் ஃபாலோ பண்ணால் நம்ம பகவான்கிட்ட போயிடலாம். பாதையை ரொம்ப சுலபமாக்கி கொடுத்துட்டாங்க. நீ பயிற்சி பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. இது யாரையும் கட்டாயப்படுத்தி வர்றதில்லை. நான் உங்களை கட்டாயப்படுத்த முடியுமா? நீங்கள் தினமும் மாலை சொல்ல உங்களை எதாவது பண்ணிவிடுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஐயா மாலை சொல்லுங்கய்யா, ரொம்ப நல்லது, அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ சுதந்திரம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ கோயிலில் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு, சரி நான் தினமும் ஒரு மாலை சொல்கிறேன், எனக்கு நல்லது அப்படின்னு அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ண, யாரும் உதவி செய்ய முடியாது. அதனால் நம்ம நல்ல இந்த மனித வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தினா ஹரே கிருஷ்ண மந்திரம் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாக தினமும் சொல்லணும். போகும்போது மாலை வாங்கிட்டு போங்க, ஜெபம் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்குது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. இப்போ வந்து